ஸ்பெக்டக்கல் சேஞ்ச் பண்ணும்போது அடாப்டேஷன் இஷ்யூன்னு ஒன்று வரும். அது ஏன் அதனால வருதுன்னா ஸ்பெக்டக்கலோட மாடலும் பொசிஷனும் மாறதுனால மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் வருது. நான் ஓவல் டைப் ஆஃப் ஃப்ரேம் இந்த யூஸ் பண்றேன் அப்படின்னா இதோட பொசிஷன் ஆஃப் வியூவிங் சென்டர் வந்து ஹைட் லெவல் பேலன்ஸ் அதிகமா இருக்கு, ரீடிங்கோட ஏரியாவும் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. சிங்கிள் விஷன் யூசருக்கு பொதுவாக இந்த சேஞ்சஸ் வந்து பெருசா வரதில்லை. ப்ரோக்ரசிவ் யூசரோட 40 ஏஜுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் இந்த டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கு. ஸோ இந்த விஷுவலா நம்ம பார்க்கக்கூடிய ஐ சென்டர்ல இருந்து ரீடிங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கேரிடார்னு சொல்லுவோம். அந்த கேரிடாரோட லென்த் வந்து அதிகமா சேஞ்சஸ் இல்லாம ஒரே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பெட்டர் ஐடியா. இந்த வீடியோட டிஸ்டன்ஸும் பாண்டஸ்கோபிக்கோட பேட்டர்ன் இங்க கொடுத்திருக்கும் பாருங்க. இது வந்து சேஞ்ச் ஆகும்போது 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டஸ்கோபிக்கோட எம்எம் வந்து மாறுச்சுன்னா பெரிய டிஃபரன்ஸ் தரது இல்லைங்க. இதுவே அந்த சேஞ்சஸ் பழைய கண்ணாடி இந்த பெண்டோட நீங்க பார்த்திருந்து சடனா நியூ ஃப்ரேம் மாத்தின உடனே அந்த ஃப்ரேமோட பொசிஷன் வந்து இந்த ஆங்கிள் இருக்கிறதுனால பொசிஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷுவல் சப்போர்ட் வந்து மாறுதுங்க. இதனால தான் கண்ணாடி மாத்தின உடனே அடாப்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது. பிரெயினுக்கு போற சிக்னல் கொஞ்சம் வீக் ஆகும். 1 இயரா ஒரே மாடலை ட்ரை பண்ணிட்டு இருந்து புதுசா ஒரு ஃப்ரேம் ஒரு மாடல் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அடாப்டேஷன் இஷ்யூ வரும். இதுக்கான பொசிஷனை மெஷர்மெண்ட் மூலியமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே பொசிஷனுக்கு பிஃபோர் பர்ச்சேசிங் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பாண்டஸ்கோபிக் டிசைனும் ஐ சென்டரும் பீடியும் பிரிட்ஜ் சைஸையும் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கான கண்ணாடியை பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.